ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அக்டோபர் மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 91வது சங்கீதம் 14வது வசனம் நாம் அறிந்திருக்கிற வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த இடத்துல 2 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சை, 2வது என்னிடத்தில் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். அப்புறம் ஒரு மனிதன் தேவனுடைய நாமத்தின் மேல் ஒரு வாஞ்சை, அதாவது தேவன் வேதத்தின் மேல் ஒரு வாஞ்சை, துதிகளின் மேல் வாஞ்சை, அர்ப்பணிப்பிலே வாஞ்சை, தேவனை தேடுகிறதிலே வாஞ்சை, ஆலயத்திற்கு செல்லுகிறதிலே வாஞ்சை, வேதத்தை நேசித்து வாசிக்கிறதிலே வாஞ்சை, ஆண்டவர் மேலே ஒரு வாஞ்சை. இதெல்லாம் தான் ஆண்டவர் மேல வாஞ்சை. வேதத்தை வாசித்து அதை நாம் நேசித்து வாசிக்கும் பொழுது அதில் இருக்கிற வசனம் பேசுகிறது. தேவனை துதிக்கும் பொழுது, ஆசையாய் துதிக்கும் பொழுது தேவ நாமம் மகிமைப்படுகிறது. தேவனுடைய நாமத்தின் மேலே ஆண்டவரை நாம் வாஞ்சிக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆசீர்வாதம் என்றால், ஆண்டவர் அவனை விடுவிப்பேன் என்கிறார். எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், ஆண்டவருடைய மேல நம்முடைய வாஞ்சையை வைப்போம் என்று சொன்னால், அநேகருக்கு பல வாஞ்சை. ஓட்டப்பந்தய வீரரை கேட்டால், நான் எப்படியாகிலும் ஓடி இதை நான் பரிசை பெற வேண்டும். ஒரு வேலை செய்கிற நபரை கேட்டால், என்னுடைய வேலை முடித்த உடனே கிடைக்கிற அந்த நான் உழைத்த உழைப்புக்கு ஒரு ஊதியத்தை நான் வாங்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை. கடன் பிரச்சனையில சிக்கி இருக்கிறவர்கள் கேட்டா, எப்படியாகிலும் இந்த கடனை கட்டி விட வேண்டும், நான் ஃப்ரீயா இருக்க வேண்டும், ரிலாக்ஸா இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, உங்க வாஞ்சை எதில் இருக்கிறது? இதெல்லாம் தேவையான காரியங்கள். ஆனால் அதை விட முக்கியமான காரியம், ஆண்டவர் மேலே ஒரு வாஞ்சை. ஆண்டவர் மேலே ஒரு வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அதோடு கூட 2வது பகுதி, என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். ஆண்டவரை அறிய பொழுது, இயேசுவை நான் அறிந்திருக்கிறேனே. எப்படி அறிந்திருக்கிறோம்? அவர் இரட்சகர். அவர் தம்மைத்தாமே தாழ்த்தினார், தம்மைத்தாமே மனுஷ ரூபம் எடுத்தார், மனுஷனாய் பிறந்தார். இப்படி பல காரியங்களை இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அற்புதங்களை செய்தார். நான் பெற வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்தார். இப்படி ஆண்டவரை நாம் அறிய ஒரு நபரை பார்த்த உடனே அவரை பற்றி தெரியாது. அவரோடு பழக 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 அவரை பற்றி நன்றாக நாம் அறிந்து கொள்ளலாம். என்ன சாப்பிடுவார், எங்க போவார், என்ன விருப்பம். இயேசு கிறிஸ்துவை அறிகிறது என்று சொன்னால் ஆழமாக ஆழமாக அவரோடு கூட நெருங்கி பழகிற அனுபவத்தை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரை நாம் அறியும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம். உயர்ந்த அடைக்கலம் என்றால் பரலோகத்தின் வாழ்வு, ஆசீர்வாதத்தின் வாழ்வு. ஆண்டவர் இம்மைக்கு உரிய ஆசீர்வாதங்களை விட நித்திய காலமாக யுக காலமாக தேவனோடு கூட இருக்கிற வாழ்வு. இது அருமையான தேவ ஜனமே, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அருமையான எங்களுக்கு வசனத்தை கொடுத்தீர். உங்களே மேல நாங்கள் வாஞ்சை, உங்க நாமத்தை அறிந்திருக்கிற வாழ்க்கை. அப்பொழுது எங்களை விடுவிக்கிறீர், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறீர். இந்த ஆசீர்வாதத்தை தாங்க. கண்ணீரோடு வேதனையோடு பாடுகள் மத்தியிலே, ஆண்டவரே, வியாதிகள் மத்தியில் வாழ்க்கையில விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.